வந்து கொண்டிருக்கின்ற நிறைந்த உள்ளங்களுக்கு தமிழ் வணக்கம். அன்னையின் கரங்கள் மிகவும் அழகானது. அன்னையின் கரங்கள் அன்பினால் ஆக்கப்பட்டது. எல்லோருமே முதலில் அன்னையின் கரங்களினுடைய தொடுகையை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுது கர்ப்பத்திலே உற்பத்தியாகின்றோமோ அந்த நாளிலே முதலாவது தொடுகை அன்னையிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. எந்த ஒரு அன்னையும் தன்னுடைய வயிற்றிலே கருவுற்றிருக்கின்ற பிள்ளையினுடைய அந்த துடிப்பை உணர்கின்ற பொழுதெல்லாம் அல்லது உணராத பொழுதுகளிலும் கூட வயிற்றை தடவி தடவி பார்க்கின்ற அந்த சிலிர்ப்பில் இருந்து அன்னையின் தொடுகையினுடைய ஆரம்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆக எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே அன்னையின் கரங்களினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற அன்னையின் கரம் என்பது சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. இலச்சினையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னையின் காலடிகள் மேல் படியிலும் அவர் தூக்கி எடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற பிள்ளையினுடைய காலடிகள் கீழ்ப்படியிலும் இருக்கின்றன. அவர்களை மேலே தூக்கி விடுகின்ற ஒரு உன்னதமான பணியினை அன்னையின் கரங்கள் ஆற்றுகின்றன என்பதற்கு இந்த இலச்சினை சான்றாக நிற்கின்றது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தும் புகழ் இல என்று வள்ளுவர் சொல்லியதற்கு அமைவாக இல்லறத்துடன் கூடியதான அறப்பணியினை திருமதி ஏரம்பு அன்னலட்சுமி இணையர் வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அது நம் எல்லோருக்குமே பயன் மிகுந்ததாக இருப்பதை எல்லோருடைய உரைகளிலும் இருந்து நான் கண்டுகொண்டேன். கவிதையினை வழங்கிய டிலானி அவர்கள் பாடுகின்ற பொழுது அவர் அதிகாலையிலே நடந்து வருகின்ற அந்த காட்சியினை விவரித்திருந்தார். ஆக ஒரு அதிகாலை துயிலெழுகை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய அக்னி சிறகுகள் நூலினை படிக்கின்ற பொழுது அவர் எழுதியிருப்பார், என்னுடைய தாயார் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விடுவார் என்று, தந்தையாரும் அவ்விதமாகவே எழுந்து விடுவார் என்று சொல்லி அந்த தாயினுடைய எளிமையை பற்றி அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகள் நூலிலே குறிப்பிட்டிருந்தார். அவ்விதமான எளிமை பண்பினை அன்னலட்சுமி அவர்களினுடைய அந்த நாளாந்த வாழ்க்கையிலே நானும் உணர்கின்றேன். ஏனென்றால் பொதுவாக அநேக பணியாளர்களை வைத்து ஏதோ ஒரு நிறுவனத்தினை நடத்துகின்றவர்கள் தங்கள் சார்ந்த ஒரு பெருமைத்தனம் அல்லது மேன்மைப்படுத்தலுக்குள்ளே இயல்பாக வந்து விடுவார்கள். அவர்களினுடைய பேச்சு நடவடிக்கைகளில் கூட அது வெளிப்படுகிறதாக இருக்கும். இயக்குனர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் 36 பணியாளர்களை 2013 முதல் அன்னளவாக தசாப்தம் கடந்த செயற்பாட்டிலே இருக்கின்ற வரையில் கூட எளிமை பண்போடு தனக்கான உரித்தான உயர் ரக வாகனம் ஒன்றினை கூட கொள்ளாதவராக இருந்திருக்கின்றார் என்பதை அவர் குறிப்பிட்ட பொழுது எளிமை மிக்க ஒரு தோற்றத்தினை தாயார் அவர்களிடம் நாம் உணர்கின்றோம். நபிகள் நாயகம் அவர்களினுடைய ஒரு வார்த்தை இருக்கின்றது. நான் மட்டக்களப்பிலே 2004-05 இந்த காலத்திலே பணியாற்றிய பொழுது பட்டிருப்பு கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் இதனை சொல்லியிருந்தார். அது எனக்கு நினைவிலே வருகின்றது. நீ கற்பிப்பவனாக இரு அல்லது கற்பவனாக இரு அல்லது கற்பிப்பவனுக்கும் கற்பவனுக்கும் துணை செய்பவனாக இரு, 4வது நபராக இருந்து விடாதே என்று. இந்த 4வது நபராக இருப்பது என்பது மிகவும் கொடுமையானது. இந்த தாயார் கற்பவர்களுக்கும் கற்பிப்பவர்களுக்கும் துணை புரிபவராக இந்த கிளிநொச்சி மண்ணிலே மிளிர்ந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை விதைத்து போகின்றது. அறம் செய்ய விரும்பு என்கிற அந்த அடிப்படையிலே இந்த மகிழ்ச்சியின் விடயத்தை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இருக்கின்றது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி. எனவே அந்த திராணி இருக்கின்ற பொழுதே
இதனை அவர் செய்கின்றார். அந்த மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படுகிறதை பார்க்கின்றோம். ஒரு சீரிய ஒழுங்கமைப்பினை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். வரவேற்பு, ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்கமைக்கின்ற தன்மை, இந்த மண்டப ஒழுங்கமைப்பு, நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு, இவைகளெல்லாம் ஒரு சீரிய நிர்வாக முறைமை இந்த இடத்திலே இருக்கின்றன என்பதற்கு சாட்சி பகர்கின்றன. நிகழ்ச்சி தொகுப்பாளர் உட்பட அபிராமி அவர்களினுடைய அந்த தெரிவு உள்ளிட்ட எல்லா விடயங்களிலுமே ஒரு சீரிய முறைமை அன்னையின் கரங்கள் கல்வி நிலையத்திலே இருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை விதைத்து போகின்றது. தவிரவும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பளிப்புகள், தொலைக்காட்சி உள்ளிட்ட இந்த மாவட்டம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் கிடைத்திருக்கின்ற மதிப்பளிப்புகள் அவரை இந்த சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது. முக்கியமாக ஓகன் இசைத்த மாணவர்கள், குழுப்பாடல் வழங்கியோர், அதுபோல் ஆரம்ப நடனம், இடை நடன காட்சி உள்ளிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு நல்லதொரு நெறிமுறையிலே இவர்கள் நகர்ந்து செல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கீபோர்ட் இசைப்பு என்பது இந்த வயதிலே அத்தனை இலகுவாக முடியாது. ஆனால் அதனை பார்க்கின்ற பொழுது இன்னும் சில வருடங்களில் அவர்களினுடைய உச்சம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா துறைகளும் சார்ந்து இங்கே பயிற்றுனர்கள் வழங்கப்படுவதை திரு ரஞ்சித்குமார் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். எனவே ஒரு நேர்த்தி மிக்க, பூர்த்தி மிக்க கட்டமைப்போடு இயங்குகின்ற அன்னையின் கரங்கள் நிச்சயம் எங்களுடைய தேசத்தினுடைய உரமாக இன்னும் பலம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இதற்காக துணை செய்கின்ற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். இம்மட்டும் இந்த இடத்திலே கூடி நின்று கரம் கொடுக்கின்ற நாங்கள் இனி வருகின்ற காலங்களிலும் எங்களுடைய வலிமையான கரங்களை இந்த அன்னையின் கரங்களோடு பற்றிக்கொள்வோம் என்கின்ற உறுதிமொழியையும் சொல்கின்றேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர்புரம் புரட்சி.